எந்த பிரயோஜனமும் இல்ல. இவன் பேஸ்ட் மாதிரி வந்து ஃபெவிகால் மாதிரி நல்லா பிடிச்சிக்கிட்டான். இவனை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும். ஐடியா. என்ன? நம்ம 3 பேரும் பேய் மாதிரி பயமுறுத்தினா? தேவாவை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அவன் வேதாளத்துக்கெல்லாம் வேதாளம், பயங்கரமான பிசாசு. நம்மள பறக்க விட்டு அடிப்பான். ஆனா இப்ப என்ன பண்றது? போற்ற வேண்டியதான் சரக்க. என்ன லுக்கு? நீங்க இல்ல, நானு. டாடி குட் மார்னிங். குட் மார்னிங். நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறேன், ஓகேவா? சொல்லுமா. நான் கண்ண மூடிட்டு கையெழுத்து போடுவேன், நீங்க போடுவீங்களா? செய்றேன். ஃபர்ஸ்ட் நான் போடுறேன். ஓகே. ஹேண்ட் மீ ப்ளீஸ். வெரி குட். இப்போ நீங்க போடணும். கண்ண மூடிக்கோங்க. இப்ப கையெழுத்து போடுங்க. எங்க? இங்க. என்னங்க நீங்க? அவ கையெழுத்து போட சொன்னா கண்ண மூடிட்டு போட்டுருவீங்களா? இப்போ என்னாச்சு சத்யா? இது அவளோட ப்ரோகிரஸ் ரிப்போர்ட். தெரியும். தெரிஞ்சதா கையெழுத்து போட்டேன். அவ மார்க் பாத்தீங்களா? எல்லாமே சி கிரேட். அதுக்கு உங்க சப்போர்ட் வேற. விடுங்க சார், சின்ன பொண்ணு தானே. என்னங்க, இது நம்ம ஃபேமிலி விஷயம். சத்யா, மத்தவங்கள வெளிய போய் அவங்க வேலைய மட்டும் பார்க்க சொல்லுங்க. நம்ம விஷயத்துல தலையிடுறது எனக்கு பிடிக்கல. சாரி தேவா. சார், இட்ஸ் ஆல்ரைட் சார். என்ன இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்க? வா சொல்றேன். நம்ம மாப்பிள்ள தனுஷ் கிட்ட மடங்கின ஃபிகர் இப்போ நம்ம கிட்டயே மடங்குது. சீக்கிரம் வா. அத வந்துட்டேன். பாலாஜி. அவ்வளோ இடைவெளி விட்டு கூப்பிடாதமா, உடம்புல ஓனா ஓடுற மாதிரியே இருக்கு. எனக்காக ஒரு வேலை பண்றியா? உனக்காக ஒரு வாட்டி என்ன 2-3 வாட்டி கூட பண்றேன். எப்பன்னு சொல்லுமா. ஒரு வாட்டி அங்க போய் குனியறியா? குனியறத உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. கள்ளி வெரைட்டி வெரைட்டி ஆசைப்படுறேன். பேசாத, போய் குனி. ஒரு குதிரை சவாரி ஏற்பது. வா வந்து ஏறு வா. அடேங்கப்பா, இதுக்காகவா என்ன குனிய சொன்னா? இவ மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. இவ கிட்ட மாற்றவன் சின்ன பின்னமாயிடுவான். ஐயோ அப்பா. டைகர் சார், என்ன நீங்க கார் கழுவுறீங்க? நான் காரை கழுவுறேனா? நீ செவரேறி குச்சி தானே வந்த? ஆமா வந்தேன். வந்தல்ல? அப்படின்னா ஒன்னு அவன் அந்த ஸ்டைல்ல அடிக்கிறான், என்ன இந்த ஸ்டைல்ல அடிக்கிறான். நீ ஒண்ணு பண்ணு, நீ செவரேறி குச்சினேரு, நான் இப்படி கழுவினே இருக்கிறேன். அது சரி, அவன் தான் உன்னை ஏத்த மாட்டேன்னு சொன்னால, எதுக்கு வந்த? அவன் என்ன ஏத்திக்கலன்னா நானே ஏறலான்னு வந்தேன். என்னது? அவன் உன்னை ஏத்தலன்னா நீயே ஏறுவியா? யா. க்ளோஸ் இட். டிக்கிலியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த காரை கழுவ சொன்னீங்க? ஓஹோ, அந்த வண்டியில போறீங்களா? போங்க போங்க. எழுந்துரு எழுந்துரு, பெரிய பிளான் வேற. என்ன? வா வெளியே வா. என்னாச்சு? ரேணுகா, அவன் உனக்கு கொடுத்துட்டான் பேரிகா. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பார்த்து இல்ல சுவாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் தேவா, இறங்குடா இறங்குடா. அதான் ஆல்ரெடி இறங்கிட்டார்ல. ஆமா. வாய மூடு. எனக்கு தெரியாது நினைச்சிட்டியா? எனக்கு போதெல்லாம் ஏறல. என்ன சரக்கு போச்சே. என்ன கொலை பண்ண போறியா? அந்த பார்வதி கோசம் தேவதாஸ் நிறைய குடிச்சான். ஆனா இந்த தெய்வாக்காக பார்வதி ஒரு கட்டிங் போட்டிருக்கா. உன் பேர் தான் பார்வதி கிடையாது. நீ பொத்து. இன்னொரு தடவை உன்னை அடிச்சேன் கலைஞருமா. ஐயோ தேவா, மனசு கஷ்டமா இருக்கும்போது தண்ணி அடிக்கிறது மறக்கிறதுக்காக. பட் லவ் ஃபீலிங், சாரி, லவ் ஃபீலிங்ல இருக்கும்போது தண்ணி அடிக்கிறது தைரியமா பேசுறதுக்காக. ஐ லவ் யூ தேவா. ஐயோ இதுக்கு போ.
அவன் உன்னை அடிச்சுட்டான்னு ஃபீல் பண்றியா உன்ன நான் அடிச்சதுக்கு நீ ஃபீல் பண்ண நீ ஏன் ஃபீல் பண்ணல தேவா அடிச்சதுக்கு நான் ஏண்டா ஃபீல் பண்ண போறேன் ஹலோ தேவா, பணத்தையும் வாங்கிட்டு செக்யூரிட்டி அந்த வீட்டில் செட்டில் ஆயிட்ட. பாப்பாவை எப்போ ஒப்படைக்க போற? மொத்த ஃபேமிலியை நம்ப வைக்க எனக்கு 10 நாள் ஆயிடுச்சு. ஒரு வேலையை ஒத்துக்கிட்டேன்னா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு பாப்பா உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மோன் கிட்ட இருந்து ஏன் இன்னும் போன் வரல? வந்துச்சுன்னா முதல்ல நான் தான் என் பேரங்கிட்ட பேசுவேன். ஏய், அவன் ஏன் பேரன்? அவன்கிட்ட நான் தான் முதல்ல பேசுவேன். மாமா, நான் தான் அவனை பெத்தவன். எப்படி இருந்தாலும் நான் தான் முதல்ல பேசுவேன். நிறுத்துங்க அம்மா கிட்ட பேசுறது பாட்டி கிட்ட பேசுறதெல்லாம் ஓல்ட் ட்ரெண்ட். இப்பெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசுறாங்க. அதனால முதல்ல நான் தான். நான் செல்ல தங்கச்சி இல்ல, அதனால அவன் முதல்ல என்கிட்ட தான் பேசுவேன். இல்ல இல்லையோ? ஹலோ செல்லம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா எங்க கூட விளையாடுறீங்களா? ஏன் கோபப்படுற சத்யா? மோகன் போனுக்காக மார்னிங்ல இருந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு எதுக்கு மறைச்சீங்க? அது எப்படி சொல்றதுன்னு. என்ன எப்படி சொல்றது? அவனை பார்த்து 1 மாசமாச்சு. இப்ப எக்ஸ்கர்ஷன் சொல்றாங்க. 15 நாள் வரமாட்டானா? இப்படியே போனா அவனை நான் எப்ப பாக்குறது, எப்ப பேசுறது? ச்சே. தாய் மனசு படுற வேதனை உங்களுக்கு புரியாது. தேவா, என் பிள்ளைய காப்பாத்தி எங்களுக்கு நல்லது பண்ண. அதே மாதிரி என் பிள்ளைகிட்ட சொல்லி எங்கேயோ படிச்சிட்டு இருக்க என் பேரனை எங்களோட சேர்த்து வைப்பா. என் பொண்டாட்டி அவனை அழிச்சிட்டு வர சொல்றதுக்கு காரணம் தாலாட்டு பாடுறதுக்காக இல்ல, நான் அவனுக்கு கதை சொல்றதுக்காகவும் இல்ல. அவனை பார்க்கணும் போல இருக்கு. அவனை ரொம்பவே மிஸ் பண்றோம். சரிங்க தேவா, தேவா சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வா தேவா, இதான் மோகன் ரூம். இப்ப பாக்குறதுக்கு அவன் இங்க இல்லைன்னாலும் எப்பவும் பாக்குற மாதிரி இந்த ஞாபகங்களை விட்டுட்டு போயிருக்கான். போன் வரலன்றதுக்கு இவங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்களே. இனிமே அவன் வரவே மாட்டான்னு தெரிஞ்சு எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. இது அவன் வரைஞ்ச எங்க குடும்ப ஓவியம். ஆனா இப்ப அவனே இல்லாம போயிட்டான். எல்லாத்துலயும் அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான். ஆனா சாவலி இப்படி ஃபர்ஸ்டா போவான்னு நினைச்சு கூட பார்க்கல சார். இப்ப எனக்கு இருக்கிற பயமே அஞ்சலி தான். ஒரு நிமிஷம் சார். ஹலோ தேவா, பாப்பாவை 5 மணிக்கு ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப மணி 4. சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு சொன்ன ஆளை கூட்டிட்டு வருவேன். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அஞ்சலி, அஞ்சலி, வேணாம் இது பாருமா, பாட்டி, எனக்கு பசி வேண்டாம்னு இல்லை, சொல்லக்கூடாது எனக்கு சரியா? இந்த பாரு, இந்த பாரு, Please, கடைசி வேணாம் வரை. பாட்டி. எப்ப பார்த்தாலும் இது கூடவே விளையாடிட்டு இருக்க, படிக்கவே மாட்டேங்கிற. எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிருக்க. முதல்ல இதை கொண்டு போய் வெளியே விட்டாதா நீ நல்லா படிப்ப. டைகர், டைகர், என்ன? Please, இரு, இரு. முதல்ல இதை கொண்டு போய் ப்ளூ கிராஸ்ல விட்டுரு. மறுபடியும் கண்ணுல படக்கூடாது. என்ன அது? மம்மி, வா. அண்ணனையும் அமுச்சு சத்யா, வச்சுட்டு இப்ப லியோவையும் சத்யா, அமுச்சு பேசாம வாடி. யார் கூட விளையாடுறது? பிரியமான விஷயங்கள்ல இருந்து பிள்ளைங்களை பிரிச்சு வச்சு அவங்க மனசு கஷ்டப்படும். அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். அத்த, அவர் செக்யூரிட்டியா வந்தாரா இல்ல அட்வைஸ் பண்ண வந்தாரா? அவர் அவரோட லிமிட்ல இருக்க சொல்லுங்க. டைகர், இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? சொன்னதை செய். ச்சே. வாடி. அஞ்சலி, காருக்குள்ளே இருமா. இப்ப வந்துடுறேன். ஓகே அங்கிள்.